அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நவீன காந்தாரிகள். என்ன மகாபாரதம் பேச போகிறோன்னா, இந்த மகாபாரத கதையில் காந்தாரிங்கிற பாத்திரம் ஒரு ஆச்சரியமான ஒரு பாத்திரம். அதாவது துரியோதனனுக்கு தாய், அந்த தாய்ப்பாசம் அது ஒரு தனி இலக்கணம். திருதராஷ்டிரனுக்கு மனைவி, கந்தஹார்னு இப்போ சொல்கிறோம்ல, அதான் காந்தாரம். அந்த தேசத்துலேருந்து வந்தவ காந்தாரி அப்படின்னு அவளுக்கு பேர். என்ன அந்த கதைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது அவளுக்கு திருதராஷ்டிரனை மாப்பிள்ளைன்னு நிச்சயம் பண்ணுறாங்க. தனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு கண்ணு கிடையாது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே ஒரு வினாடி யோசிக்கிறார். நமக்கு கண்ணு இருக்குது, அப்போ நாம் அவரை விட உயர்வாக நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவரை கொஞ்சம் குறைவாக கீழே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விபத்து நடக்கக்கூடாது. கண் இல்லைன்னா அவர் எப்படி வாழ்வார், அவருக்கு என்ன சிரமம், இதெல்லாம் யோசிக்கிறார் ஒரு பெண். அந்த காலத்தில் எப்போவுமே எப்படின்னா, வீட்டில் பார்க்குறவங்களும் அப்படியே திருமணம் பண்ணுவாங்க. அப்போது மனோநிலையில் அவள் என்ன நினைக்கிறா, நாமளும் அந்த துன்பத்தை சஃபர் பண்ணணும், நம்முடைய கணவர் என்ன துன்பம் படுறாரோ நாமளும் அதை படணும் அப்படின்னு கண்ணை இறுக்கி கட்டிக்கிட்டா காந்தாரி. அவளும் கண்ணை இறுக்கி கட்டிக்கிட்டு கணவன் படுற துன்பங்களை தானும் பட்டா அவள் எப்பேற்பட்ட பெண்மணி அப்படின்னு நம்முடைய பரம்பரையாக ஒரு ஸ்லாகித்து பேசுகிற வழக்கம் உண்டு. எனக்கு அதை மறுத்து பேசணும்லாம் விருப்பம் இல்லை, அதை எதிர்த்து பேசுகிறதும் என்னுடைய நோக்கம் இல்லை. நான் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். இப்போ நான் வேறு ஒரு கோணத்தில் யோசிக்கிறேன். ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாமோ, அப்படி யோசிச்சிருந்தால் அதுக்கு தீர்வு வேறையாக இருக்குமோ, இன்றைக்கி இருக்கிற பெண்ணாக இருந்தால் இந்த மாதிரி இப்படி யோசிப்பாங்களோ, இப்படி யோசிக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமோ, எது சரி தப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அப்படி தோணுச்சு காந்தாரிக்கு, இன்றைக்கி இப்படி தோணுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ, ஹவு டு இம்ப்ரூவ் இட், இதுதான் என்னுடைய லைஃப்பை பற்றிய பார்வை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிட்டிசைசிங், பட் ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மட்டுமே என்னுடைய உயிர்குணம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ஒரு நண்பருடைய வீட்டில் அவருக்கு டயபெட்டிக், அதனால் அவர் காஃபியில் டீயில் சர்க்கரை போட்டு சாப்பிட மாட்டார். அவரும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது வாசலில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் பாரு அப்படின்னு மனைவியை அனுப்பிட்டு காஃபியை மாற்றி வச்சுக்கிட்டார். ஒய்ஃபோட காஃபியை தான் குடிக்கணும் அப்படின்னு குடிச்சு பார்த்தா அதுலேயும் சர்க்கரை இல்லை. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒய்ஃபு வந்தவுடனே, உன் காஃபிலையும் சர்க்கரை இல்லை அப்படின்னாரு. ஆமாம், என்றைக்கு உங்களுக்கு அந்த சனியை படுக்க போட்டதோ அன்னையிலேருந்து நானும் அதை விட்டுட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது நடந்த சம்பவம், என்னுடைய ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம். அந்த தாயாருடைய அந்த மனோ உணர்வையோ, கணவர் சாப்பிடல சக்கரை போட்டு அப்புறம் நாம் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, நாங்கள் எல்லாருமே அதை மதிக்கிறோம், வணங்குறோம், பாராட்டுறோம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இது காந்தாரியினுடைய பழைய ஆட்டிடியூட். கணவர் கஷ்டப்படுறாருன்னா நானும் அதே கஷ்டப்படணும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியன் விமன் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட். ஐ ரெஸ்பெக்ட் இட், பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் ஐ வாண்ட் டு டிஃபர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னுடைய அணுகுமுறை. பெரியவங்களோட நாம் கொஞ்சம் மாறுபடுற போது ஒரு மரியாதையாக தான் நம்ம மாறுபட முடியும், ஹார்ஷாக சொல்ல முடியாது. நான் இப்படி யோசிக்கிறேன். இப்போ காந்தாரி கணவருடைய கண் கட்டியிருக்கிற போது அந்த அம்மாவும் கண்ணை கட்டிக்கிட்டது அறிவுபூர்வமாக யோசித்தா கொஞ்சம் தப்பு மாதிரி தெரியல. எப்படி 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 கணவருக்கு கண் இல்லை, ரொம்ப நம்பிக்கைக்குரியவள் மனைவி. கண்ணுக்கு கண்ணா அப்போ யார் இயங்கணும்? இவ தான் இயங்கணும். ஒரு பெண்ணுக்கு கண்ணு கணவன்னு சொல்லுவாங்க, பழைய மரபு. இப்போ கணவனுக்கு கண் இல்லை, அவனுக்கு வாழ்க்கைப்படுற மனைவி எப்படி இருக்கணும்? கண்ணாக இருக்கணும். அதுவும் மகாராஜா திருதராஷ்டிரன். நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, ஒருத்தர் கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும், நமக்கு கண் இருக்கணும் பார்க்குறதுக்கு. இப்போ காந்தாரி கண்ணாக செயல்பட்டு இருந்தால் திருதராஷ்டிரன் வாழ்க்கையே கூட மாறி இருக்கலாம். இந்த அம்மாவும் கண்ணை கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற போது லாஜிக்கலி கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிச்சா, இல்லை இன்னும் கொஞ்சம் மாறி நம்ம சிந்திக்க தொடங்கினா, அவ்வளோ நல்ல விஷயம் மாதிரி தெரியலையே. என்ன நல்ல விஷயம்? கணவனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது சார், அது மோர் பேர்டன். இப்போது ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்ளமோ அதே ப்ராப்ளத்தை ஒய்ஃபும் எடுத்துக்கிட்டால் அது ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம், ஃபேமிலிக்கு ப்ராப்ளம், எல்லாருக்குமே கஷ்டம்.
அதை சால்வ் பண்ணியிருக்கலாமா இல்லையா ப்ராக்டிக்கலாக? கணவருக்கு கண்ணாக தான் இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதானே லாஜிக்கலி கரெக்டு. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் விமன் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. தட் இஸ் த கரெக்ட் வே அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் அப்படி முடிவெடுத்தால் அது தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நான் இந்த பேச்சை யூஸ் பண்ணுறேன். ஒரு சிறுகதை படித்தேன். கணவன் இறந்து போயிட்டான். கணவன் இறந்து போன போது எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எளிய மக்கள், ஏழை எளிய மக்கள் அவங்க. அந்த கணவருக்கு பக்கத்தில் உட்காந்து மனைவியும் ரொம்ப, உங்களுக்கு தெரியும் இந்திய வாழ்க்கை முறையில் வந்து கணவன் இறந்தபோது மனைவி நெஞ்சிலெலாம் அடிச்சுக்கிட்டு அழுவாள், புரண்டெல்லாம் அழுவாள். அதனால் ஓப்பனாக அந்த அம்மா அப்படி அழுதா. கணவர் இறந்து கிடக்கிறாரு. சடனாக சார், இது சிறுகதை நான் படித்தது, அந்த உடம்பு அப்படியே கிடக்குது. டக்குன்னு ஏஞ்சா தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவுனா, இந்த தலைமுடி அப்படி எடுத்து கொத்தா வாரி சுருட்டினா, கட்டியிருந்த புடவை எப்படி பார்த்தா டக்குன்னு வேறு ஒரு புடவையை மாற்றி கட்டினா, நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டா. நேராக விறுவிறு நான் பாட்டு வெளியே போயிட்டு நான் வரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு போயிட்டேன். யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா அது, கணவர் உடம்பு கிடக்குது, இவ பற்றி கவலைப்படாமல் இவ பாட்டுக்கு போகிறால, என்ன பொம்பளை இவ, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தப்பாக பேசுவாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். எல்லோரும் இன்னும் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. ஒரு 3-3.5 மணி நேரம் கழிச்சு வந்த உடனே எல்லோரும் கேட்குறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ பிடிச்சி செத்து கிடக்கிறான், நீ பாட்டுக்கு எங்கேயோ தலையை வாரி பொட்டு வச்சுக்கிட்டு எங்கேயோ வெளியே போனேன். ஆனால் சொன்னார், இவர் இறந்து போயிட்டார், பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும். இன்றைக்கி மாநகராட்சியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு. இப்போ நான் போனேன், எனக்கு வேலைக்கு ஆள் அங்கே எடுத்த போது வேலை கிடைச்சாதான் நான் அந்த 2 பிள்ளைகளுக்கு சோறு போட முடியும். நான் எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்களாம் உட்காந்து அழுகுறீங்க, நானும் உட்காந்து குய்யோ முறையானு அழுதுகிட்டே இருந்தேன். இது 2க்கு நீங்கள் சோறு போடுவீங்க, நீங்கள் அழுவீங்க, நாளைக்கு ஏஞ்சி வெளியே போடுவீங்க. இது 2க்கும் யார் படிக்க வைப்பா, யார் சோறு போடுவா? மாநகராட்சியில் போய் திரும்பி எனக்கு அப்புறம் வேலை கொடுன்னா கொடுப்பாங்களா? இன்றைக்கி 3 மணிக்கு ஆளுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க வாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் போகணுமா இல்லையான்னா, கரெக்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பழைய துக்கத்துக்கே அடித்து மாரில் அடித்து புலம்பிக்கிட்டே இருந்தால் எதிர்காலத்தில் வரப்போகிற கஷ்டத்தை யார் ஃபேஸ் பண்ணுறது? இதைத்தான் நவீன காந்தாரிகள்ங்கிறனா, புரியுதா? பழைய காந்தாரி ஹஸ்பண்ட் என்ன சஃபரிங்கோ அந்த சஃபரிங்கில் நானும் இருப்பேங்கிற கான்செப்டை செலிப்ரேட் பண்ணுச்சு. தட் இஸ் டு ஓல்டு ஜெனரேஷன். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பவை பல சிறப்புடையவை, சில விஷயங்களில் மாறுவதிலும் தவறில்லை. நிர்பந்தமும் அவசியமும் ஏற்படுகிற காலத்தில் அறிவுபூர்வமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு அசாத்தியமான துணிச்சலும் அசாத்தியமான நேர்மையும் ஆன்மீக பக்குவமும் ஒருவருக்கு தேவை. இப்போ நான் டயபெட்டிக் சொல்கிறேன், அதுக்கு என்ன சம்மந்தம்னு வச்சுக்கலாம். சில வீட்டில் சார், சில பெண்கள் கணவர் ஒன்று சாப்பிடக்கூடாது உடம்பு சரியில்லைன்னா அவங்க வயசாக என்னன்னு கேட்டால் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க, இல்லை ஃபாரின் போயிடுவாங்க. இந்த 2 தான் உட்காந்துருக்கோம், 55, 60, 70, 75 உட்காந்துருக்கோம். இப்போ ஹஸ்பண்டுக்கு பிபி, சுகரு, கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி தான் ஒன்று வந்துச்சுங்க. சாப்பாட்டிலலாம் வீட்டில் சமைச்சா அவர் வந்து சாப்பிடக்கூடாது, பல விஷயம் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சேரக்கூடாது, உப்பு சேரக்கூடாது, இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் வியாதி இருக்காது, பிபி இருக்காது, கிட்னி நல்லா இருக்கும், இவங்களுக்கு சுகர் லெவல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த காந்தாரி மனோபாவம், அவர் சாப்பிட்றதே நாமளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ நானே சொல்கிறேன், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாரல் சப்போர்ட்டு ஃபேமிலியிலேருந்து இருக்கணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு 10 பேர் இருக்கிற வீட்டில் சமையல் பண்ணும்போது அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்து வச்சுட்டு பாக்கி பேர் நார்மலாக சாப்பிடுவாங்க. இப்போ அவருக்காக எல்லாருமே சக்கரை போடாமல் சாப்பிடுவாங்களா? அவருக்காகவே எல்லாருமே உப்பு போடாமல் சாப்பிடுவாங்களா? அவருக்காக எல்லாருமே எண்ணெய் ஊற்றாமல் நெய் ஊற்றாமே சாப்பிடுவாங்களா? நான் கேட்டேன், ஏன் அப்படி சாப்பிட்ணும்? இன்னொருத்தர் மேலே அன்பு வேண்டாமா, இறக்கம் வேண்டாமா? வேணும், நான் ஒத்துக்கிறேன். தனியாக அப்படி இருக்கிறவங்க உங்கள் இஷ்டம், உங்களுடைய தார்மீகமான காதலை நான் ஒன்றும் குறை சொல்லலை. அறிவுபூர்வமாக அது கரெக்ட் இல்லை. ஏன் கரெக்ட் இல்லை தெரியுமா? நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சால்ட் உடம்புக்கு தேவை. இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சால்ட் வேணும்னா அந்த பொட்டாசியம் குறைஞ்சி போயிட்டே போச்சுன்னா உடம்பு வீணாக போயிடும். ஹஸ்பண்டுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு உப்பு போடாமல் சாப்பிட்றாருன்னா நீங்களும் உப்பு போடாமல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, பிபி லோ பிபியாக மாறிடும். நான் மெடிக்கலி ராங்காக கூட இருக்கலாம், பட் இந்த லெவல் நான் கொஞ்சம் பாமரத்தனமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலுக்கு வேண்டிய விஷயங்கள் சப்ளிமெண்ட்ஸு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு உயிருக்கு. அந்த உடலுக்கு அது தேவை. அந்த அளவு கீ, அந்த அளவு ஆயில், அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேணும். இப்போ நான் ஏன் ஹஸ்பண்ட்னு சொல்கிறேன், ஒய்ஃப்னு சொல்கிறேன், 90% ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃப் மாற்றிடுவா. தான் சமைக்கணும், புதுசாக சமையல் பண்ண வேண்டாம்,
அவருக்கு பிடிச்சதை அவருக்கு என்ன ஒத்துக்குமோ அதே பண்ணி நாமளும் அதை சாப்பிட்டுக்கலாம், நமக்காக தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஈவன் அவருக்கு தியாக நெருப்பாகவே இருப்போம், மெழுகுவத்தியாக நம்ம எரிஞ்சு மன்னிச்சுக்கங்க. ஹஸ்பண்ட் சொல்லணும். ஏன்னா அந்த மனைவி சொல்ல மாட்டாள், அந்த ஹஸ்பண்ட் சொல்லணும். இந்த பாருமா, நீ சர்க்கரை போட்டு சாப்பிடு, நீ உப்பு போட்டு சாப்பிடு, நீ நெய் விட்டுக்கோ, நீ எண்ணெய் விட்டுக்கோ, நீ அப்படிலாம் விட்டு சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். அதான் உண்மையான லவ்ங்கிறேன். நான் எங்கே வரேன் நீங்கள் கவனிக்கணும்மா. நீ சாப்பிடுமா, நீ நல்லாரு. ஏன்னா உனக்கு அது தேவை. அந்த சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் உன்னுடைய பாடி ஹெல்த் வீணாக போயிடும், ஃப்யூச்சரில் வந்து உடம்பு ரொம்ப வீணாக போயிடும். அப்படி இருக்காது. இந்த அறிவு கணவனுக்கு வரணும். அவங்களாம் யோசிப்பாங்க எப்படி நம்ம இதை விட்டுட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு. இப்போது இன்றைக்கி சில பேர் பழைய காந்தாரி மாதிரியே ஹஸ்பண்ட் என்ன கஷ்டப்படுறாரோ அதை நானும் படுவேன் என்று சொல்வது என் அளவில் சரியில்லை. இது பெண்களுக்கு நாம் இழைக்கிற மிகப்பெரிய அநீதி. இல்லை சார், மனைவிக்காக கணவன் இருக்கலாம், நான் சொல்கிறது ஒரு 10% அப்படி இருந்தால் இருக்கலாம். மனைவிக்கு என்னவோ அதை கூட மனைவி சொல்லணும். அது பாருங்கள், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு இருக்குது, சாப்பிட முடியல, நீங்கள் ஏன் நிறுத்தணும், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், இல்லையா நீங்களே செஞ்சுக்கோங்க, சாப்பிடுங்க ஏன்னா அந்த லெவல் சால்ட்டு, அந்த லெவல் ஆயில், அந்த லெவல் சுகர் அதுக்கு தேவை சார், அந்த உடம்புக்கு தேவை. அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் என்னை நல்லா கவனிக்க முடியும். அதனால் இது மியூச்சுவல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய காந்தாரி கணவனுக்கு கண்ணில்லை என்று அவளும் கண்ணை கட்டி கொண்டதை நம்முடைய முன்னோர்கள் சிலாகிக்கலாம், என்னால் அதை சிலாகிக்க முடியவில்லை. இப்போது உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பற்றி யோசிக்க வேண்டும். என் பொருட்டு நீ தியாகங்கள் செய்வது எனக்கு விருப்பமில்லை, உன்னுடைய ஆரோக்கியம் முக்கியம். நீ ஆரோக்கியமாக இருப்பதன் மூலம் இன்னும் இந்த குடும்பம் மிக நல்ல நிலையில் இருக்க முடியும் என்று மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் கண்ணுக்கு கண்ணாக இருந்து உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் நவீன காந்தாரிகளை வரவேற்கிறேன்.